சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நக்சல்களுக்கு தேதி குறித்த பின்பு அவர்களுடன் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு இடதுசாரி பயங்கரவாதம் பெரும் தடையாக இருந்தது. முன்னர் இந்தியாவின் 20 மாநிலங்கள் நக்சல் வாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தன. நேபாளின் பசுபதி கோவிலில் இருந்து ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி கோவில் வரை நக்சல் வாதம் பரவி கிடந்தது. அவற்றில் சத்தீஸ்கர் மாநிலம் அதிகம் பாதிக்கப்பட்டது. சென்ற 15 ஆண்டுகளில் சத்தீஸ்கரில் நக்சல்களின் தாக்குதல் 47% குறைந்துள்ளது. பாதுகாப்பு படைகளின் அதிரடி நடவடிக்கையால் தினமும் நூற்றுக்கணக்கான நக்சல்கள் சரணடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சத்தீஸ்கரின் பஸ்தர் மாவட்டத்தில் நடந்த சுதேசி மேளா நிகழ்ச்சியில் அமித்ஷா கலந்து கொண்டார். அப்போது அவர் நக்சல்களின் அச்சுறுத்தலுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதியுடன் விடை கொடுப்பது என முடிவெடுக்கப்பட்டுவிட்டது. நக்சல்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் அரசு உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் நக்சல்களுக்கு கெடு விதித்த பிறகு சிலர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்ட அமித்ஷா இதில் பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார். நக்சல்களின் மறுவாழ்வுக்கு அரசு கொள்கைகளை வகுத்துள்ளதாக கூறிய அவர் சரணடைவதை விட்டுவிட்டு அமைதியை சீர்குலைக்க நக்சல்கள் முயன்றால் பாதுகாப்பு படைகள் கடும் பதிலடியை கொடுக்கும் என எச்சரித்துள்ளார்.